சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலைல வெறும் வயிற்றுல கெஃபர் கிரெயின்ஸ் குடிச்சவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. நார்மலாக ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கணும், ஃபாஸ்டிங் சுகர். கெஃபர் குடிக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் குறைச்சி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மேஜிக்கலாக டிஃப்ரென்ஸ் தெரியும். குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா வயிறு பிளாட்டடா 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கூடயா இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையாக இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொள்றதுனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பிச்சு நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், உடம்புல நீர் கோத்துருக்கு. பட் நீங்கள் கெஃபர் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். இப்போ பாலை வந்து ஊற்றியாச்சு 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, இப்போ கீழே மேலே கொஞ்சம் தூக்கி பிடிங்க, கீழே தண்ணியாக ஒழுகுது பாருங்க, எவ்வளோ அழகா. ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் கிரெயினே எடுத்து ஆட் பண்ணி கலந்தே குடிக்கலாம். இவ்வளோ கிரெயின்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம யாருக்கா கொடுக்க போறோம்னா ஒரு ஸ்பூன் வைக்கலாம், இல்லையா ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இதுலயே ஆட் பண்ணிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிட்டு திக் மில்கா குடிச்சிக்கலாம். கெஃபிர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.